வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டமுங்க கொல்லங்கோயில் கிராமம் கந்தசாமி வளையத்தில் புகழ்பெற்ற சடைப்சாமி கோயில் இருக்குதுங்க. சடைப்சாமி கோயிலில் 12 ராசிகளுக்கும் 12 நாட்டு மாடுகள் கொண்டு கோமாதா பூஜை வந்து பார்த்திங்கன்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நடந்ததுங்க. நாம் அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு அதை பதிவு பண்ணியிருக்கிறவங்க. அருமையான ஒரு தரிசனம். நீங்களும் இந்த கோமாதா பூஜையை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம். வாங்க நம்ம போய் கோமாதா பூஜையில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணலாமுங்க. பார்வதி பதையே அழகர மகாதேவா. உலகலாம் உணர்ந்தோதற்கு அரியவன் நிலவுலாவிய நிர்மலி வெளியன் அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுபான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய நல்லாசியோடும் அவனர்களாலே அவன்தால் வணங்கி என்ற கூற்றுக்கிணங்க நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ சடையப்ப சுவாமியுடைய ஆலயத்திலே கோ பூஜை என்ற கோமாதா பூஜையை சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. முதல் பூஜையாக விளங்கக்கூடியது திருவிளக்கு வழிபாட்டிலிருந்து ஆரம்பித்து இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசி வாஜவே என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றி பூஜை செய்து அடுத்தபடியாக மகா கணபதி வழிபாடு, மகா கணபதியுடைய பூஜைகள்லாம் சேவிக்கப்பட்டு சங்கல்பம், அடுத்தபடியாக புண்ணியாக பாஷனம் பஞ்சகவிய பூஜைகள்லாம் சேவிக்கப்பட்டு அடுத்தபடியாக மகா கணபதியை ஆவாகனம் செய்து கருணையே கண்கண்ட வடிவமாக விளங்கக்கூடிய எங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ சடையப்ப சுவாமியுடைய ஆவாகனம் செய்து தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி செவ்வாய்க்கலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஆதிலட்சுமி அஷ்டமகா லட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி 8 வகையான மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து அனைத்தும் பூஜையும் நடைபெற்றது. அடுத்தபடியாக அக்னிகாரியம் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார பூஜைகள்லாம் நடைபெற்று அதைத் தொடர்ந்து 12 சுவாமி கோ தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய வழிபாடு 12 வகையான பூஜைகள் 12 வகையான பூஜைகள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த பூஜையில் கலந்து கொள்வோர்கள் எல்லாத்துக்கும் 16 வகையான செல்வங்கள், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுபாராத நட்பு, கன்றாத இளமை, கல்வினி இல்லாத உடல், தாராத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதி, கோணாத ஒரு கோள், துன்பமில்லாத வாழ்வுன்னு சொல்லக்கூடிய 16 வகையான செல்வ செழிப்போடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குணகுருவாக விளங்கக்கூடிய அண்ணா அவர் வந்திருக்கார். நம்மளையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். மாதா பிதா குரு தெய்வம், அதாவது முதல்ல அம்மா அப்பாவை வணங்கணும். 3ஆவதா பார்த்தீங்கன்னா குலகுரு வணங்கணும். 4ஆவது தெய்வம்னு சொல்லுது. மாதா பிதா குரு மாதா பிதா குரு தெய்வம். அதனால இந்த பூஜையெல்லாம் அப்படியே ஆரம்பிக்கிறோம். மனசார எல்லாரும் வேண்டிக்கிங்க. அவனர்களாலே அவன்தால் வணங்கி அண்ணா கொஞ்சம் நேரம் சொற்பொழிவார். மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாதொரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமிற் கப்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பால் சீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தாரே. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய நமது சடையப்ப சுவாமியினுடைய ஆலயத்தினுடைய 10வது ஆண்டு கோபூஜை மிக சிறப்பான ஒரு வழிபாடு. எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தால்தான் இந்த கோபூஜை செய்ய முடியும். இந்த கோபூஜையில் பலவிதமான பாவங்களை போக்குகின்றது. பல தெய்வங்களை ஒரே இடத்திலே பூஜை செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. எல்லா தெய்வங்களையும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் பசுமாட்டில் 33 கோடி தேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களும் அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்தானங்கள்லையும் அந்தந்த தேவதைகள் இருக்கிறதா ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த கோபூஜையை செய்வதனாலே நமக்கு சகல விதமான பாவங்களை போக்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு உண்ட. ஏன்னா வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பத்ரம் கர்ணே பிஷ்ணு யாம தேவாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பத்ரம்னா நல்ல, கர்ணம்னா நம்முடைய காது, என்னுடைய காதுகள் நல்லவையே கேட்கட்டும், என்னுடைய கண்கள் நல்லவையே காண்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதங்கள்லாம் சொல்லுது. அது மாதிரி கோபூஜை அப்படின்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்த ஒரு மகத்துவமான பூஜை. அதில் ஒரு நல்ல விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் பசு வந்து கழநீரை குடித்து நமக்கெல்லாம் பால் கொடுக்குது. அப்போ பசுவினுடைய தன்மை தான் நாம் உயிர்களாகிய பசுக்களாகிய நமக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பசுவின் பேர். பதியான பரமேஸ்வரன்.
பசுக்களாகிய நாம் பதியான பரமேஸ்வரன் இடத்துல சரணாகதி அடைந்த இந்த பிறவி, அந்த பிறவி துன்பங்களை எல்லாம் போக்குவதற்காகத்தான் இந்த வழிபாடுகள்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி நிறையா நல்ல விஷயங்கள் 10 ஆண்டுகளாக இந்த வழிபாடுகள்லாம் நம்மளால் முடிஞ்ச யதாசக்தி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய பலன் நம்மளுடைய குடும்பங்கள் எல்லா க்ஷேமமாக இருக்கணும், நம்மளுடைய கோயில் கும்பாபிஷேகம் சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கையில் பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுட்டு ஸ்ருதம் ஹரதி பாபானி அப்படின்னு சொல்றது வேதம். ஸ்ருதம்னா கேட்பது, ஹரதி எப்படின்னா அழிக்கப்படுவது. நம்மளுடைய பாவங்கள்லாம் இந்த நிலையில இந்த க்ஷணத்துல பாவங்களை போக்குகின்றது. நம்ம கேட்பதுனாலே போக்குகின்றது. இந்த வேதங்களை எல்லாம் சொன்னாலே அவ்வளவு புண்ணியமாமா. ரிஷிகா கைகூப்பி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. வேதங்களை கேட்பது பெரும் புண்ணியம். அப்படியே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ்ரீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதஜே நமஹ. ஓம் ஆகாவோ அக்மன்னுத பத்ரமக்ரன் சீதந்து கோஷ்டே ரணயந்துஸ்மே பிரஜாவதீः புருரூபாய ஸ்யுஹோ இந்திராய பூர்வீர்ஷசோதுஹானாः இந்திரோ யஜ்வனே பிரணதே ஜலே. பின் கடந்தவளே, கரை கண்டவனுக்கு மூத்தவளே, எங்கும் மூவா முழுந்தற்கு இளையவளே, மாற்றவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. எல்லாம் வல்ல உலகை காக்கும் பரம்பொருளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் முருகப்பெருமானின் தனிப்பெரும் பார்வதி பரமேஸ்வரன்